Good morning, guys. இங்க இன்ஸ்டிடியூட்ல பவர் இல்லை, ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பவர். ஓகே, ஸோ இன் மெயின் டைம் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே டவுட்ஸ் கிளியர் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வைப்போம். மேபி அது இன்னைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வரைக்கும் பார்த்ததில் எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரேம் பவர் இப்போ போச்சு. இல்லை யூபிஎஸ்லாம் வருது, வராது, இங்கே வராதா? எப்போ போச்சு? முடிஞ்சிச்சா? நெட் ஆன்ல இருக்கா? செக் பண்ணுறேன். Thanks. Okay, so EPS ரன் பண்ணிருக்கோம், எவ்வளவு தூரம் போகுதோ போகுது. ஓகே ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரைட். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம்? என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம்? கேரட் மெத்தட்ஸ், லென்த்ங்கிறது மெத்தடா ப்ராப்பர்ட்டியா? லென்த்ங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகே ரைட். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? First occurrence of the specified value in list. என்ன ரிட்டர்ன் பண்ணும்? First occurrence of the string ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸ் ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? Value. என்ன வேல்யூ? எல்லாமே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். என்ன வேல்யூ? இண்டெக்ஸ் பொசிஷன். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் where the specified substring is firstly occurred. Okay, it will return the index position of where the substring is first occurred. Correct? அதான பார்த்தோம். Okay, right. Suppose அந்த substring specified substring உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல எங்கேயுமே இல்லை அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? -1. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அந்த சப்ஸ்ட்ரிங் நம்மளோட மெயின் ஸ்ட்ரிங்ல லாஸ்டா எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து கேஸ் இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ணி கொடுத்ததா இல்லாட்டி கேஸ் சென்சிட்டிவா சர்ச் பண்ணி கொடுத்ததா? சென்சிட்டிவா சர்ச் பண்ணி கொடுத்தது. ரைட்டா? நம்மளே பார்த்தோம்ல, லோவர் கேஸ் ஜி இல்ல அப்பர் கேஸ் ஜியை மாத்தி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கல, நமக்கு வேல்யூ கிடைக்கல. ஸோ ரெண்டுமே எப்படி தான் சர்ச் பண்ணி கொடுத்தது? கேஸ் சென்சிட்டிவா சர்ச் பண்ணி கொடுத்தது. பட் ஒரு ஆப்ஷன்,
என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு சர்ச் அஸ் அ கேஸ் இன்சென்சிட்டிவ் மோட். ஓகே, கேஸ் இன்சென்சிட்டிவா வந்து நான் சர்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடையும் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அல்டர்னேட்டா ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, என்னது சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் நம்மளுக்கு என்னதான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேம் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் தான் கொடுக்க போகுது. ஓகே, உங்களோட சப்ஸ்ட்ரிங் உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் தான் கொடுக்க போகுது. பட் இந்த சர்ச்சை நீங்க கேஸ் சென்சிட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும், கேஸ் இன்சென்சிட்டிவாகவும் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ல என்ன பண்ணீங்களோ அதை இந்த சர்ச்ல பண்ண முடியும். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் நம்மளால என்ன பண்ண முடியலையோ அதையும் இதில் பண்ண முடியும், இந்த சர்ச்ல பண்ண முடியும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஆல்ரெடி பாருங்க நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, என்னது ஹலோ கோபி ஹவாரி கோபின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஜியோங்கிறது அப்பர் கேஸ்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுல லோவர் கேஸ்ல வந்து நான் ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் our string object str dot what is the method index of first index of பார்ப்போம். ஸோ index of அப்படின்னு சொல்லிட்டு lower case geo அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ lower case geoங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் உள்ளுக்குள்ள இருக்கா? இல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? -1. ஓகே, ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அலர்ட்ல என்ன கிடைச்சிச்சு? -1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் இல்ல லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் உங்களால கேஸ் இன்சென்சிட்டிவ் என்ன பண்ண முடியாது, சர்ச் பண்ண முடியாது. கேஸ் சென்சிட்டிவா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் நினைக்கிறேன் இல்ல எனக்கு வந்து இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து எந்த மோட்ல என்ன கேஸ்ல இருந்தாலும் எனக்கு வந்து இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் வரணும், இல்லைன்னா மட்டும் தான் எனக்கு -1 வரணும்னு நினைக்கிறேன். அது லோவர் கேஸா இருந்தாலும் சரி, இல்ல அப்பர் கேஸா இருந்தாலும் சரி, இல்ல கேமில் கேஸா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அப்படிங்கிற டைம்ல அந்த மாதிரியான ஒரு சர்ச் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? சர்ச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இதோட சின்டாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் our string object dot the method name is search. உள்ளுக்குள்ள என்ன பாஸ் பண்ண போறீங்கன்னா இந்த search substring. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறீங்க, உள்ளுக்குள்ள பாஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த சர்ச் வேல்யூ எதர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் மே பி a string or regular expression. இந்த சர்ச் வேல்யூ என்னவா இருக்கலாம்? இந்த சர்ச்ங்கிற மெத்தட்குள்ள யூஸ் பண்ற இந்த சப்ஸ்ட்ரிங், இந்த வேல்யூ, இந்த ஆர்குமெண்ட் எதிர் என்னவா இருக்கலாம்? ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அஸ் யூசுவல் இண்டெக்ஸ் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிதான் அது ஒர்க் ஆகும். எப்படிதான் ஒர்க் ஆகும்? நீங்க எப்படி கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி தான், அதே சப்ஸ்ட்ரிங் எக்ஸாக்டா இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, வேல்யூ கிடைக்க போகுது. விச் மீன்ஸ் கேஸ் சென்சிட்டிவா தான் என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும். பட் எனக்கு கேஸ் இன்சென்சிட்டிவா நான் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பாஸ் பண்ணணும், ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பத்தி டீடைல்டா நமக்கு ஒரு செஷன் இருக்கு, அந்த இடம் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் பாத்தீங்களா? ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பத்தி டீடைல்டா ஒரு செஷன் இருக்கு, நமக்கு அந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் a sequence of characters that define a pattern. ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு சிம்பிள்ஸும் ஒரு பேட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணோம். கரெக்டா? அது என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிச்சு? நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிச்சு. இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணோம், ஒரு எலமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணோம். அது என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது? இமெயில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம் இன்புட் டைப் ஈக்குவல் டு என்ன, இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாக்ஸ் என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும்? இமெயில் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, இமெயிலோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், டெஃபினட்டா ஒரு அட் கேரக்டர் ஒன்று இருக்கணும், ஃபாலோட் பை அகைன் என்ன இருக்கணும், சம் ஸ்ட்ரிங் அட் டாட், அதுக்கடுத்து என்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஸ்ட்ரிங் இருக்கணும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ட்ரிங்ல நம்பர்ஸோ இல்லாட்டி ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இமெயிலோட பேட்டர்ன். சரி, இமெயிலோட பேட்டர்ன் சொல்லிட்டோம். இது மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட் ரூல்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மினிமம் 5 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸா இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கணும், நம்பர்ஸ் மினிமம் 1 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஏதாவது டிஃபைன் பேட்டர்ன் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ரூல் என்ன பண்ணிட்டு இருக்கும், இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஐடியோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேசணும்ல இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அட் ஸ்ட்ரிங் டாட் ஸ்ட்ரிங் சொன்னோம்ல, இதோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு பாருங்க. This is the regular expression for email.
ஓகேவா? இதை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்க முடியாது. ஓகே, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெருசு நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியுமா? அப்படியே கஷ்டப்பட்டு இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டா கூட அடுத்து யூஆர்எலுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வரும். யூஆர்எல் அப்படின்னா HTTP இருக்கணும், எஸ் வந்து ஆப்ஷனலா இருக்கணும், WW இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் சம் ஸ்ட்ரிங் இருக்கணும், அதுக்கடுத்து டாட் இருக்கணும், அதுக்கடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளவு பெருசா கேரக்டர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, மைண்ட்ல வச்சுக்க முடியாது. பட் இங்க இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேப் என்ன பண்ணும், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல டாலர்னா என்ன பண்ணும், இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ல ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், ஓகே, இந்த ஐஃபன் என்ன பண்ணும், இந்த பிளஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிற நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது அப்புறமா லேட்டரா பார்ப்போம். ஓகே, அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஸோ இங்க இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் டிஃபைன் எ பேட்டர்ன். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன பேட்டர்னை டிஃபைன் பண்ணுது, இமெயில் பேட்டர்னை டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன்ஸ்க்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க இன்டர்நெட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் சொல்ல போனா நான் வந்து சொன்னல ஒரு ரூல், பாஸ்வேர்டு அப்படின்னா இவ்வளவு ரூல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க நெட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இப்படி ஒரு பேட்டர்ன் கிடைச்சிரும். இதை ஈஸியா நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். இந்த மேட்ச் பண்ணி பார்க்குறோம் பாருங்க. ஓகேவா? இப்படிதான் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் மற்ற யூசர் என்டர் பண்ற டேட்டாஸ் எல்லாமே கரெக்டான பேட்டர்ன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இது அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு சிம்பிள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த இடத்துல சர்ச்ல இந்த சர்ச் வேல்யூ என்னவா இருக்கலாம், எதர் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ்ல தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். கேஸ் இன்சென்சிட்டிவ்ல நீங்க ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னதான் பாஸ் பண்ணணும், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பாஸ் பண்ணணும். இது ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற இந்த ரெஜ், இங்க இருக்கிற இந்த எக்ஸ் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க, ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ பாருங்க, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் alert, what is our string object, str dot, what is the method name, search all. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் யூசுவல் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்துருக்கேன். மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் என்ன பண்ணிருக்கேன், உள்ள பாஸ் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணா கேஸ் சென்சிட்டிவா ஒர்க் ஆகும், இன்சென்சிட்டிவா ஒர்க் ஆகும், சென்சிட்டிவா தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்ப இந்த ஜியோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ பாருங்க, ஸோ போய் நான் செக் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு, 6th இண்டெக்ஸ் பொசிஷன் தான் இருக்கு. ஸோ தட் என்ன கிடைச்சிச்சு, எனக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இல்ல நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஜியோங்கிறது இந்த இடத்துல லோவர் கேஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா லோவர் கேஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஜியோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, கேப்ஸ் ஜி எங்கேயாவது உள்ளுக்குள்ள இருக்கா, கேப்ஸ் ஜி அண்ட் ஓ காம்பினேஷன்ல நம்மளுக்கு சப்ஸ்ட்ரிங்கே கிடையாது. ஸோ போய் செக் பண்ண எனக்கு மைனஸ் இண்டெக்ஸ் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிதான் என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ண போறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி நீங்க ஸ்ட்ரிங்கை எங்கேயாவது பாஸ் பண்ண போறீங்கன்னா சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ யூஸ் பண்றீங்களோ அது மாதிரி எங்கெல்லாம் நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ண போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 2 ஸ்லாஷ் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாஷஸ் பிட்வீன்குள்ள தான் நம்ம அந்த நம்ம தேவையான ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங் எப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறோம்ல, அது மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எங்கேயாவது பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா என்ன கொடுக்க போறோம், நம்ம டபுள் ஸ்லாஷ். ஸ்லாஷ்குள்ள தான் நம்மளுக்கு தேவையான அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம். இப்போ நான் உள்ளுக்குள்ள என்ன சர்ச் பண்ண போறேனோ அது என்ன சர்ச் பண்ண போறேன், நான் ஜியோன்னு தான் சர்ச் பண்ண போறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இதை வந்து கேஸ் இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ரெஜெக்ட்ஸ்ல கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ. ஓகேயா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நான் சொன்னேன்ல, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்ன இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படி ரெஜெக்ட்ஸ்ல இருக்கிற ஐங்கிற கேரக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, கேஸ் இன்ஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு இது எப்படி தேடி கொடுக்க போகுது அப்படின்னா இங்க பாஸ் பண்ணியிருக்கிற இந்த ஜியோ அப்படிங்கிற கேரக்டரை கேஸ் இன்ஸ்டன்சிவா சர்ச் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எங்க கரன்ஸ் ஆயிருக்கோ அது எனக்கு என்ன ஆக போகுது, கிடைக்க போகுது. ஓகே, ஸோ பாருங்க, சர்ச் பண்ண போய் சர்ச் பண்றேன், வாட் இஸ் தி ரிசல்ட், ஜியோ அப்படிங்கிறது கேஸ் இன்ஸ்டன்சிவா சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு 6ல தான் இருக்கு. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கிடைச்சது, -1. இப்போ என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு 6ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ எப்படி அச்சீவ் பண்ணியிருந்தோம், இதை ரெஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருந்தோம். புரியுதா ஏன் இந்த டபுள் ஸ்லாஷ்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த இடத்துல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்கேன், டபுள் ஸ்லாஷ். ஐங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல மீனிங் என்ன,
கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை கேஸ் இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஐன்னு சொல்லிட்டு கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுதா? ஓகே ரைட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு, லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு மெத்தட் பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கு, லாஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணி அது கேஸ் இன்ஸ்டன்சிவா எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கிறதும் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில எடுக்கணும். ஓகே, ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் என்ன பண்ணணும், நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ப்ராக்டிக்கல். ஓகே ரைட். ஸோ எக்ஸ்ட்ராக்டிங் எ சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் அ மெயின் ஸ்ட்ரிங், உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸ்லைஸ், சப்ஸ்ட்ரிங், சப்எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்க போறோம், ஸ்லைஸ். ஓகே, ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை நான் எடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, 3 மெத்தட், ஸ்லைஸ், சப்ஸ்ட்ரிங், சப்எஸ்டிஆர். ஓகே, இந்த ஸ்லைஸோட சின்டாக்ஸ் பாருங்க, அவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்லைஸ்ங்கிற மெத்தட் உள்ளுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேண்டரி, செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஷனல். ஓகே, இந்த இடத்துல நீங்க ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி விட்டாலே போதும். செகண்ட் ஆர்குமெண்ட் எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், ஆல்வேஸ் இட் கோஸ் டு எண்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ தி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ல நீங்க எங்க இருந்து ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஸ்லைஸ் பண்றது வெட்டி எடுக்கிறது தானே, ஸோ எங்க இருந்து ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர். நீங்க எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா எண்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிடும், எடுத்துட்டு வந்துடும். சப்போஸ் இந்த எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஏதாவது நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அந்த எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை இது என்ன பண்ணாது அப்படின்னா இன்க்ளூட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல ஸ்லைஸ் ஆஃப், ஓகே, ஸோ ஸ்லைஸ் ஆஃப் 5,10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா எனக்கு எங்க இருந்து ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகுது, 5th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. பட் எங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 10ன்னு சொல்லிட்டு எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லியிருக்கோம்ல, 10 அது இன்க்ளூட் பண்ணாது, எக்ஸ்க்ளூடிங் த எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். அப்பனா எது வரைக்கும் தான் இன்க்ளூட் பண்ணும், 9 வரைக்கும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லியிருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து இந்த இடத்துல எக்ஸ்க்ளூடட் ஒன். ஓகே, அதை என்ன பண்ணாது, இன்க்ளூட் பண்ணாது. ஓகேவா? இப்போ நீங்க தான் ஸ்லைஸ் பண்ணி சொல்ல போறீங்க, சொல்றீங்களா? ரைட். இப்போ என்கிட்ட இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹலோ கோபி கமா ஹவாரி கோபின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கோபியில இருந்து ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எனக்கு வந்து அப்படியே எனக்கு தனியா வெளியில எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வெளியில எடுங்க, வேற str1 ஈக்குவல் டு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறேன். இந்த ஸ்லைஸ் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க எண்ட் பண்ண சொன்னீங்களோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இட் வில் ரிட்டர்ன் யூ தி நியூ ஸ்ட்ரிங். ஓகே, இது என்ன பண்ணாது, அது எந்த டச்சுமே பண்ணாது. நீங்க ஸ்லைஸ் பண்ண சொன்னதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி இட் வில் கிவ் யூ தி நியூ ஸ்ட்ரிங். ஓகே, சொல்லுங்க, எனக்கு இந்த கோபில இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வரைக்கும் வேணும், சொல்லுங்க பார்க்கலாம். What is our object name? str dot என்ன மெத்தட், ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட். ஸ்லைஸ்ல 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர், எங்க இருந்து ஸ்லைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 6. கரெக்ட்டா பார்த்து சொல்லுங்க. 6 தானா? கரெக்ட், 6 தான். ஏன்னா அந்த ஜீவோங்கிறது நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் பார்க்கும்போது என்ன தான் வந்தது, 6 தான் வந்தது. ஸோ 6. அடுத்து ஏதாவது பாஸ் பண்ணுமா, அப்படியே விட்டுறலாமா? அப்படியே விட்டுறலாம். நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கணும்ல, நீங்க ஏன் கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? சொன்னேன்ல, எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இந்த இடத்துல ஆப்ஷனல் 1, நீங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாலே போதும். எண்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்பர் நீங்க லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்க போறீங்கன்னா எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். எனக்கு பாதியில நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னா மட்டும் தான் இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா எண்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் அதுவே என்ன பண்ணிடும், ஸ்லைஸ் அவுட் பண்ணிட்டு எடுத்து வந்துடும். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட str1 வேரியபிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக str1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இங்க சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸா, இங்க சிங்கிள் கோட்ஸ் பண்ணுமா டபுள் கோட்ஸ் பண்ணுமா, அலர்ட்குள்ள என்ன பண்ணணும்,
கோட்ஸே போடக்கூடாது, வேரியபிள் தானே காமிக்கிறோம். சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் போட்டீங்கன்னா என்ன மாறிடும்? ஸ்ட்ரிங்கா மாறிடும். நான் இப்போ எஸ்டிஆர் ஒன்னு அலர்ட்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இல்லாட்டி எஸ்டிஆர் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கோ அது அலர்ட்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, எஸ்டிஆர் ஒன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான் அலர்ட்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அங்க இடத்துல போய் சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வரும்போதே என்னதான் வரும்? எஸ்டிஆர் ஒன்னு தான் வரும். ஓகேயா? இப்பெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகே ரைட். ஸோ பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்க ஸ்லைஸ் அவுட் பண்ண சொல்லியிருந்தோமோ அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன்ல வரைக்கும் நம்ம எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னால எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் அதுவே என்ன பண்ணிருச்சு? ஸ்லைஸ் அவுட் பண்ணி எடுத்து வந்துருச்சு. ஜோஸ்வா குட் ஸ்லீப். ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க, எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும்லாம் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டாக சொல்லலாம் ஆன்சர். ஓகே, எனக்கு இந்த ஜில இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஐ வரைக்கும் இந்த கோபியை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சொல்லுங்க. எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 10 9 10 சார். 6 7 8 9. ஓகே, 10 9 10 சார். 10 ஏன்னா நீங்க கொடுக்குற இண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் அது என்ன பண்ணாது? இன்க்ளூட் பண்ணாது. அப்ப நான் அந்த கமாவோட இண்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தாதான் எனக்கு எது வரைக்கும் கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் ஐ வரைக்கும் கொடுக்கும். நீங்க இந்த இடத்துல 9 சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஓபி தான் எனக்கு கிடைக்குமே தவிர என்ன வராது? ஐங்கிறது வராது. ஏன்னா இந்த எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஆல்வேஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஒன். இந்த மெத்தட்ஸ்ல மட்டும். ஓகே, இந்த 3 மெத்தட்ஸ்ல மட்டும் எங்கெல்லாம் நீங்க எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் பாஸ் பண்றீங்களோ தட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஒன். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்துருச்சு? எனக்கு கோபிக்கு மட்டும் தனியா வந்துருச்சு. இப்போ என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்குமா? இதான் நடந்திருக்குமா? எதுவுமே நடந்திருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதை அப்படியே ஒரு காப்பி பண்ணி எடுத்து இட் வில் ரிட்டர்ன் யூ த நியூ ஸ்ட்ரிங். ஓகே ரைட். ஸோ இப்போ நீங்க கவுண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். பட் யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த சினாரியோக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று இருக்கு. அது ஒரு 4-5 லைன் இருக்க மாதிரி ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த லாஸ்ட் லைன்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? அப்படி 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த சொல்யூஷன்? லென்த் டைப் பண்ணலாம். லென்த் இல்லை, எப்படினாலும் எனக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னு ஏதோ ஒன்று ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து 4 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பேராகிராஃபுக்கு வந்து காப்பி பண்ணியிருக்கோம். 4 லைன் இருக்கு. எனக்கு 4ஆவது லைன்ல இருக்கிற ஏதோ ஒரு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்ட்ரிங் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளால கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்லுங்க. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் இல்ல, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஏன்னா 4 லைன்ல அந்த வேர்டு அதுக்கு முன்னாடி எதெங்கயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் நம்பரே கிடைச்சிரும். பட் உங்களுக்கு என்ன வேணும்? லாஸ்ட்ல இருக்கிறது தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதோட அந்த சப்ஸ்ட்ரிங்கை எடுத்து அதோட இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும். போட்டீங்கன்னா அது எங்க இருக்கோ அது 500 சம்திங்கா இருக்கலாம், இல்லாட்டி 700 சம்திங்கா இருக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். ஏன்னா நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிரும். சப்போஸ் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு மோர் தென் 1 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் போட்டு அந்த எண்ட் இண்டெக்ஸ் நம்பரையும் நீங்க என்ன பண்ணிடலாம்? ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஸ்டாப் பண்ணணும்ல, எனக்கு எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் போக வேண்டாம், இதுக்குள்ள லாஸ்டா எங்க இருக்கோ அதை என்ன பண்ணுங்க? சர்ச் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. ஓகே, ஒன்று நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸ் நம்பர் உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளாம் மேனுவலா கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்லைஸ்லேயே நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ரிவர்ஸ்ல இருந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? சம் இண்டெக்ஸ் நம்பர் பாஸ் பண்ணிட்டு ஸ்லைஸ் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து
இந்த மாதிரியான ஸ்லைஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் சப்எஸ்டிஆர்ல மட்டும்தான் சப்எஸ்டிஆர்ல மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன ஆக்சுவலி 0. இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே இது எனக்கு இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா -1, ஓகேவா, -2, -3, -4, -5 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு ரிவர்ஸ்ல வந்து சம் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்லைஸ் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நெகட்டிவ்ல நீங்க சுசைவ் பண்றது இந்த ஸ்லைஸ் அண்ட் சப்எஸ்டிஆர் இந்த ரெண்டு மெத்தட்ல தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா இடத்துலயும் என்ன பண்ண முடியாது, நீங்க யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் ஒரு 4 லைன் இருக்க மாதிரியான ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதுல 4வது லைன் கார்னர்ல இருக்கிற டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கேருந்து கவுண்ட் பண்றதுக்கு போறது பதிலாக அங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வர்றது என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஈஸியா, ரைட்? சரி, இப்போ பாருங்க. ஸோ இது அப்படியே நான் என்ன பண்றேன், மேல டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன் வேரியபிளை. ஸோ தட் மல்டிபிள் டைம்ஸ் என்னால் ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு அதே str1 equal to our string object str dot slice of அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு -5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ -5ங்கிறது இங்க என்ன ஆக்சுவலி -1 -2 -3 -4 -5. இந்த லோவர் கேஸ் g அப்படிங்கிறது என்ன -5. அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் என்ன சொல்லியிருக்கோம், அப்போ -5 சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு இங்க இருந்து தான் என்ன பண்ண போகுது, ஸ்லைஸ் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகுது. பட் ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்ல தான் என்ன பண்ணுவது, ஸ்லைஸ் பண்ணும். மறுபடியும் இப்படிலாம் வராது. ஓகேவா? அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் எதுவும் சொல்லலை அப்படின்னால எனக்கு எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட போகுது, எடுத்து வந்துட போகுது. அப்போ நமக்கு இந்த அலர்ட்ல என்ன கிடைக்க போகுது, இப்போ str1ல கோபி கொஸ்டின் மார்க். ஓகேவா? புரியுதா? ஸோ பாருங்க, போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நான் நெகட்டிவ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னால அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும். நீங்க இப்படி நெகட்டிவ்ல நீங்க உங்களோட ஈஸியா அந்த இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நெகட்டிவ் கொடுக்குறீங்க. அதுக்காக அது இப்படிலாம் என்ன பண்ணாது, ஸ்லைஸ் அவுட் பண்ணாது. எப்படிதான் ஸ்லைஸ் அவுட் பண்ணும், என்ன நம்பர் சொல்லியிருக்கீங்களோ அது வந்து லெஃப்ட் டு ரைட் தான் என்ன பண்ணுவாது, ஸ்லைஸ் அவுட் பண்ணும். ஓகே, ரைட். எனக்கு இப்போ இந்த கொஸ்டின் மார்க் வேண்டாம்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? கொஸ்டின் மார்க்கோட வந்துச்சுல்ல, எனக்கு கொஸ்டின் மார்க் வேண்டாம்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? கமா -1, அவ்வளவுதான். -1ங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க். நீங்க எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணாது, இன்க்ளூட் பண்ணாது, எக்ஸ்க்ளூட் பண்ண தான் செய்யும். ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை இன்க்ளூட் பண்ணாம என்ன மட்டும் கிடைச்சிருச்சு, எனக்கு கோபி அப்படின்னு மட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே, சேம் இதே தான் எங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த மெத்தட் சப்ஸ்ட்ரிங்ல. சிண்டெக்ஸோட பாருங்க ரெண்டுமே சேமா தான் இருக்கு. கரெக்டா? ஓகே, எப்படி இருக்கு, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்போ ஸ்லைஸுக்கும் சப்ஸ்ட்ரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரே டிஃபரன்ஸ் தான். ஸ்லைஸ்ல நீங்க நெகட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ணி ஃப்ரம் ரைட்ல இருந்து உங்களால ஸ்லைஸ் அவுட் பண்ண முடியும். பட் சப்ஸ்ட்ரிங்ல என்ன பாஸ் பண்ண முடியாது, நெகட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியாது. ஆல்வேஸ் யூ கேன் பாஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ். ரைட்ல இருந்து என்ன பண்ண முடியும், போக முடியும். இதுதான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரிங் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி 2 மெத்தட் பார்த்தோம், ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ மூணாவது ஒரு மெத்தட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சப்எஸ்டிஆர். என்ன மெத்தட்? சப்எஸ்டிஆர். ஓகே, ஸோ அதோட சிண்டெக்ஸ் பாருங்க. அவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் சப்எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் எங்க இருந்து நீங்க ஸ்லைஸ் அவுட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் கமா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இந்த இடத்துல எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் கிடையாது. From this specified starting index position, how many characters length you want to extract? இந்த சொசைட் பண்ணியிருக்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த் என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. லென்த்ங்கிறது ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. 0 வந்து என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லென்த் நம்மளால என்ன சொல்ல முடியாது, 0ன்னு சொல்ல முடியாது, 1ன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ லென்த் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சப்எஸ்டிஆர் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லுங்க, சொல்லிடலாம்ல, ஈஸி தானே? ஓகே, ரைட். சொல்லுங்க. எனக்கு இப்போ இந்த சப்எஸ்டிஆர் மெத்தடை யூஸ் பண்ணி ஒன்ஸ் அகைன் இந்த கோபி வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். str1 the variable equal to our string object str dot what is the method sub str of அப்படின்னு சொல்லிட்டு what is the starting index number 6 comma 6 comma 9. சொல்லுங்கப்பா. 9 4 4 என்னது செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது?
இங்க என்ன இருக்கு? லென்த் இருக்கு. இண்டெக்ஸ் நம்பரா இருக்கு? இல்ல. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் 6ன்னு சொல்லிட்டீங்க. 6ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும்? 4 தானே வேணும். 4 தானே வரும். ஏன் எல்லாரும் கோரஸா 9ங்கிறீங்க? From this starting index position, how many number of characters you want to extract? Okay, இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து எத்தனை கேரக்டர்ஸ் லென்த் உங்களுக்கு வேணுமோ அதான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, சொல்லுங்க எத்தனை? 4. ரெடி கொடுங்க. ஓகேவா? 6, 4. Brother, better you can attend tomorrow. Okay, no use of it. Yeah, you can go now. Okay, so பாருங்க. So 6th index positionல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்திருக்கு? 4 கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ புரியுதா? சப்எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஆர்குமெண்ட்ல என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த இடத்துல என்ன? கேரக்டர் லென்த். லென்த்ங்கிறது எப்பவுமே ஏல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் 1ல இருந்தா என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சோ இங்க நீங்க நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன பண்ணிக்க முடியும்? பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ சொல்லுங்க, எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த லோவர் கேஸ் கோபியை நான் எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. Once again, str1 equal to str dot substr of -5 comma 4 minus 5th index position இருந்து 4 number of characters என்ன பண்ணணும்? நீங்க ஸ்லைஸ் அவுட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ரைட். ஸோ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு? எனக்கு லோவர் கேஸ்ல கோபி கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ புரியுதா? அப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எத்தனை மெத்தட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? 3 மெத்தட்ஸ் இருக்கு. என்னலாம்? சப்ஸ்ட்ரிங், ஸ்லைஸுக்கும் சப்ஸ்ட்ரிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்? நெகட்டிவ் நம்பர்ஸ் சைஸ்ல யூஸ் பண்ண முடியும், சப்ஸ்ட்ரிங் என்ன முடியாது? யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ரெண்டு மெத்தட்ஸ்க்கும் இப்போ நம்ம பார்த்த சப்எஸ்டிஆருக்கு என்ன டிஃபரன்ஸ்? இங்க செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எண்ட் இண்டெக்ஸ் நம்பர், இங்க செகண்ட் ஆர்குமெண்ட் கேரக்டர் லென்த். ஓகேவா? எனக்கு இதுல இருந்து 10 கேரக்டர் வேணும், இதுல இருந்து 30 கேரக்டர் வேணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்? சப்எஸ்டிஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ ரியல் டைம்ல இதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சப்எஸ்டிஆர் மெத்தடை நீங்க ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படிங்கிற மாதிரியான இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பாக்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு அமேசான் பிரைம் இந்த மாதிரியான வீடியோ வெப்சைட்ஸ்லாம் பாக்குறீங்க, இல்ல யூடியூப் ஏதோ ஒன்று பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இல்ல அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கரெக்டா? அது அந்த ப்ராடக்ட் பேஜ்ல இல்ல அந்த ஸ்பெசிபிக் வீடியோ பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் காமிப்பாங்க. பட் ஹோம் பேஜ்ல காமிக்கும் போது டிஸ்கிரிப்ஷன் எப்படி தான் காமிப்பாங்க? ஷார்ட்டா தான் காமிப்பாங்க. அது கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டுனா ரீட் மோர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதான் என்ன ஆகும்? ஒன்று பெருசாகும், இல்லை ரீட் மோட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பேஜுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நேவிகேட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 30 கேரக்டர்ஸ் காமிங்க, ஃபர்ஸ்ட் 50 கேரக்டர்ஸ் காமிங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? சப்எஸ்டிஆர். என்ன? 0,30 0,50. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 3 டாட் வச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஆட் பண்ணிடுவாங்க. புரியுதுல? ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? சப்எஸ்டிஆர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணணுமோ எல்லா மெத்தட்ஸும் பார்த்துட்டு வரும். ஒரு கேரக்டர் கொடுத்து இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கிறோம், சப்ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், அதோட லாஸ்ட் அக்கரன்ஸ், கேஸ் இன்ஸ்டன்ஸியா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்கை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில எடுக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல போயிட்டு ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் பதிலாக நான் வேற ஒரு ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறேன்? ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்ல போயிட்டு இன்னொரு சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ண போறேன்? நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட மெத்தட் பாருங்க. ஓகே, அவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, இதுல 2 ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும் டெஃபினட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா the find, செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ரீப்ளேஸ். எதை ஃபைண்ட் பண்றீங்க, எதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஓகே, ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை ஒரு காப்பி எடுத்து
அதுல நீங்க எந்த சப்ஸ்ட்ரிங் பதிலா எதை ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்களோ ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சு இட் வில் கிவ் த நியூ ஸ்ட்ரிங். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல என்ன நடக்காது, எந்த சேஞ்சுமே நடக்காது, ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்கும். இல்ல எனக்கு அந்த ஸ்ட்ரிங்ல தான் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது காப்பி பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குது இல்ல, ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குது இல்ல, அதை அந்த வேரியபிள் என்ன பண்ணிருங்க, ஓவர் ரைட் பண்ணிருங்க. புரியுதா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு இது கொடுக்குற வேல்யூ வந்து நான் str1ல சொல்லியிருந்தேன். இதே இது எனக்கு இதுல தான் ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்னா நான் இதுலயே ஓவர் ரைட் பண்ணிடுவேன். str1 ஈக்குவல்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், அசைன் பண்ணிடுவேன். புரியுதுல? அப்ப ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஒரு காப்பி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். இல்ல எனக்கு அதுல தான் ரீப்ளேஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் எடுத்து அந்த ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த சர்ச் ஸ்ட்ரிங் எதர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இட் மே பி the search வேல்யூ என்னவா இருக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா இட் மே பி a string ஆர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். மறுபடியும் ஓகே, இந்த இடத்துல என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம் இல்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் சப்ஸ்ட்ரிங் சொல்றோம்ல, இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் ரீப்ளேஸ் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் சப்ஸ்ட்ரிங். ஓகே, மல்டிபிள் அக்கரன்ஸ் இருந்தா கூட எத்தனை அக்கரன்ஸ்ல போய் தான் ரீப்ளேஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல மட்டும் தான் பை டிஃபால்ட்டா ரீப்ளேஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா நீங்க இதுல ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து மல்டிபிள் அக்கரன்ஸ்ல போய் நான் ரீப்ளேஸ் பண்ணணும், நான் கேஸ் இன்ஸ்டன்ஸ்டிவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் என்ன யூஸ் பண்ணணும், ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல நான் இது இருக்கட்டும், str1ங்கிற வேரியபிளே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கோபி அப்படிங்கிறது பதிலாக ராம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். எங்க நம்மளோட ஸ்ட்ரிங் மெத்தட் சொல்லுங்க. str1 equal to our str string object dot what is the method, replace அப்படிங்கிற மெத்தட். ரீப்ளேஸ்ல ரெண்டு ஆர்குமெண்ட் நீங்க என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் search string, second one is replace, find replace. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரிங்கை வச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ கோபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் எதை ரீப்ளேஸ் பண்ண போறேன், ராம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. என்ன ரீப்ளேஸ் பண்றோம், என்னன்னு சொல்லிக்கிறீங்க. அலர்ட்ல என்ன வரப்போகுது, str1 அலர்ட் பண்ணிருக்கேன்ல, அந்த அலர்ட்ல என்ன வரப்போகுது, ராம்னு வருமா? ஹலோ கோபின்னு வரும்ண்ணா. ஆமா, how are you ராம்னு வரும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலப்ப நம்ம இதுல ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம்ல. ஓகே, இது வந்து உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் எங்க கரன்ஸ் ஆயிருக்கோ அங்க போய் என்ன பண்ணும், இது ரீப்ளேஸ் பண்ணும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிரும், ரிட்டர்ன் பண்ணிரும். அப்ப இதோட அவுட்புட் என்ன, ஹலோ கோபி how are you ராம். லோவர் கேஸ் கோபிங்கிறது எங்க இருக்கு, எனக்கு இங்கதான் இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிங்ல போயிட்டு கோபிக்கு பதிலா எதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம், இது ஃபைண்ட், இது ரீப்ளேஸ் தானே. அப்போ இதை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் என்ன பண்ண போகுது. நான் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கனால எத்தனை அக்கரன்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது பை டிஃபால்ட்டா கேஸ் சென்சிட்டிவ், ரைட்டா? இப்போ கோபிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ்ல எனக்கு எங்க தான் மேட்ச் ஆகுது, இங்கதான் மேட்ச் ஆகுது. அப்போ நம்மளோட அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ கோபி கமா how are you ராம். புரியுதா பிரதர்? ஓகே, ஸோ பாருங்க, போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங்ல லோவர் கேஸ்ல கோபின்னு சொல்லிட்டு எங்க வேல்யூ இருந்ததோ அந்த இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, ராம ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. நான் இப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கையும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த அலர்ட்ல போயிட்டு அலர்ட் என்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்ன, str, அதுல ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக நான் போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோட str1 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் str என்ன ஆகல, சேஞ்ச் ஆகவே. மெயின் ஸ்ட்ரிங் என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. இல்ல எனக்கு இந்த சேஞ்சஸ் str-ல தான் நடக்கணும், எனக்கு இதுல தான் நடக்கணும், இதுல தான் நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, str-ன்னு சொல்லி கொடுத்துருங்க. வர்ற வேல்யூவை மறுபடியும் அந்த வேரியபிள் போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஓவர்ரைட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னோட மெயின் ஸ்ட்ரிங்ல இந்த str என்னவா மாறி இருக்குன்னா ஹலோ கோபி கமா how are you ராம்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், மாறி இருக்கும். புரியுதுல? ஸோ ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் உங்களோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஓகே, ரைட். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. What is the result? Hello Ram. How are you, Gopi?
ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும் அது ரீப்ளேஸ் பண்ணும். எத்தனை அக்கரன்ஸ் இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படினால ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹலோ ராம் கமா ஹவ் ஆர் யூ கோபி ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்கு. ஓகே ரைட். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, நான் எல்லா அக்கரன்ஸையும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பாஸ் பண்ண போறோம், நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பாஸ் பண்ண போறோம். ஓகே ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து எதில் பாஸ் பண்ண போறீங்கன்னா ஃபைண்ட்ல தான் பாஸ் பண்ண போறீங்க. ரீப்ளேஸ்ங்கிறது நான் இதை ரீப்ளேஸ் பண்ண போறேன் அவ்வளவுதான். ஓகே பட் நான் குளோபலா ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா கேஸ் இன்ஸ்டன்ஸியா ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா அப்படிங்கிறத இந்த ஃபைண்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்ல போறோம். ஓகே ஸோ இதில் நான் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போறது இல்லை, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்ன ரெப்ரசன்டேஷன் டபுள் ஸ்லாஷ். ஓகேயா டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு என்ன ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஓகே என்ன ஸ்ட்ரிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் கோபிங்கிறது தான். ஓகேயா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் குளோபலா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல the character is G. குளோபலா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல கேரக்டர் என்ன G. I stands for insensitive. இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் I. எனக்கு மல்டிபிள் அக்கரன்ஸ்ல குளோபலா ரீப்ளேஸ் பண்ணணும்னா கேரக்டர் என்ன G. அப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் ஜின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ இந்த கோபி அப்படிங்கிறது குளோபலா எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடும் ராம ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா ஸோ பாருங்க நான் போய் செக் பண்றேன். எங்கெல்லாம் கோபி இருந்தா எல்லாத்துலயும் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ராம ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே ரைட். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. What is the result? Hello Ram, how are you? What is the result? Hello Ram, how are you Gopi? ஏன்னா நம்ம குளோபலா தான் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்குமே தவிர கேஸ் இன்சென்சிட்டிவா குளோபலா என்ன பண்ண சொல்லல ரீப்ளேஸ் பண்ண சொல்லல. அப்ப இந்த கோபி அப்படிங்கிறது குளோபலா எங்கெல்லாம் இருக்கு, எங்க இருக்கு லோவர் கேஸ்ல கோபி ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப அங்க மட்டும் தான் என்ன பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும். இன்னும் நம்ம கேஸ் இன்சென்சிட்டிவா பண்ணுங்கன்னு சொல்லல. ஓகேவா ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல மட்டும் தான் என்ன ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மீன்ஸ் அந்த லோவர் கேஸ் கோபிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கு, அதனால ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆயிருக்கு எனக்கு ராமுங்கிறது அப்டேட் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே ரைட். இப்போ ஆன்சர் பண்ணுங்க. சரி இப்போ இன்னொரு கேஸ் எனக்கு இந்த கோபி அப்படிங்கிறது லோவர் கேஸா இருந்தாலும் சரி அப்பர் கேஸா இருந்தாலும் சரி குளோபலா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருங்க ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஸோ குளோபல் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி என்ன கேரக்டர் யூஸ் பண்ணிட்டோம் ஜி யூஸ் பண்ணிட்டோம். பட் கேஸ் இன்சென்சிட்டிவா இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு என்ன கேரக்டர் ஐ. அவ்வளவுதான் ஜி ஐ. ஓகேவா ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குளோபல், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ் இன்சென்சிட்டிவ். ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபி அப்படிங்கிறது எந்த கேஸ்ல இருந்தாலும் சரி நாம குளோபல்னு சொன்னதுனால எல்லா அக்கரன்ஸும் என்ன பண்ண போகுது ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஐன்னு சொன்னதுனால கேஸ் இன்ஸ்டன்சிவா எத்தனை அக்கரன்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணிட போகுது ரீப்ளேஸ் பண்ணிட போகுது. ஸோ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு ராம்ங்கிறது மாறிடுச்சு. ஓகேவா ரைட். இப்போ சொல்லுங்க இப்போ what is the output? இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு வாட் இஸ் அவுட்புட் சொல்லுங்க. Hello Ram, how are you Ram? Hello Ram, ஹலோ ராம் How are you Ram? ஓகே ஹலோ ராம் how are you கோபியா? ஹலோ கோபி how are you ராமா? Hello Ram, how are you Ram? ஹலோ ராம் how are you கோபி? ஐ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா ஏன்னா நம்ம என்ன கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஐன்னு தான் சொல்லியிருக்கோம், என்ன சொல்லல ஜி சொல்லல. அப்ப ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை மட்டும் தான் இது என்ன பண்ண போகுது ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை கேஸ் இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ணி என்ன பண்ண போகுது ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஓகே இந்த ஐ நம்ம கொடுக்கல அப்படின்னா இதுதான் என்ன பண்ணணும் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் ஐயை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னால இந்த கோபி அப்படிங்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவா ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அங்க போயிட்டு என்ன பண்ண போகுது ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இங்கதான் அது. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ புரியுதா எப்படி ஒரு பார்ட் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ல ஒரு நியூ ஸ்ட்ரிங் எப்படி ரீப்ளேஸ் பண்றது. ஓகேவா ரைட். ஸோ இப்போ கொஞ்சம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால இன்னும் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு ஒவ்வொரு சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருமே என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸையும் மைண்ட்ல என்ன பண்ண முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோகான் இருக்கு. ஒரு சின்ன பேட்டர்ன் சொல்றதுக்கே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இவ்வளோ பெருசா இருக்கும். அதனால
அட்லீஸ்ட் பார்த்த உடனே அதுல இருக்கிற ஒரு மேஜர் கேரக்டர்ஸ் இது என்னென்ன அப்படிங்கிறதாவது நீங்க என்ன பண்ணி வச்சிருந்துருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ பார்த்தோம்ல 2 கேரக்டர் பார்த்தோம்ல, இது மாதிரி இன்னும் கொஞ்சம் மேஜர் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஈஸியா எடுத்து நம்ம வேலிடேட் பண்ணலாம். அதுக்கு தான் அடுத்து மேட்ச்ங்கிற ஒரு மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, நீங்களே நிறைய எக்ஸசைஸ் தர போறேன், நீங்களே நிறைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எடுத்து என்ன பண்ண போறீங்க, மேட்ச் பண்ணி வேலிடேட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன மேஜர் கேரக்டர்ஸ் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ரைட். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபி பிளஸ் சி. ஓகேவா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஏபி அப்படின்னு ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் இருக்கு, நடுவில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது பாருங்க, இட் டெல்ஸ் கம்ப்யூட்டர் டு ரிப்பீட் த ப்ரிசீடிங் கேரக்டர்ஸ், விச் மீன்ஸ் ப்ரிசீடிங் கேரக்டர்ஸ்ங்கிறது இந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ். ஓகே, அது ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்ல செட் ஆஃப் கேரக்டர்ஸா இருக்கலாம். ஓகே, ப்ரிசீடிங் கேரக்டர் ஃபார் அட்லீஸ்ட் 1 or more டைம்ஸ். த மீனிங், நான் ஏபி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த சிக்கு முன்னாடி டெஃபினட்டா ஏபிங்கிற ஒரு காம்பினேஷன் ஒரு தடவையாவது இருக்கணும். எத்தனை தடவை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எத்தனை தடவைனாலும் இருக்கலாம். ஓகே, எனக்கு ஏஏபி, எனக்கு ஏபிபிசி இல்ல ஏஏஏபிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒரு டைமாவது என்ன இருக்கணும், எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ புரியுதா? பிளஸ்ங்கிறது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன எந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த காம்பினேஷன் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது என்ன இருக்கணும், ரிப்பீட் ஆயிருக்கணும். ஓகே, அப்படி ஒரு கேரக்டர் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பிளஸ் சொல்லுது. ஓகே, புரியுதா? பிளஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேவா, நீங்க எங்க பிளஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த காம்பினேஷன் அட்லீஸ்ட் எத்தனை டைமாவது இருக்கணும், ஒரு டைமாவது. மேக்ஸிமம் எத்தனை டைம் இருக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா நோ லிமிட், எவ்வளவு டைம்ஸ்னாலும் இருக்கலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இந்த கர்லி பிரேஸ். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த இமெயில் பேட்டர்னை காமிப்பேன் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். ஸோ நான் அந்த இமெயில் பேட்டர்னை உங்களுக்கு காமிப்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். நம்ம பேசணும்ல ஒரு இமெயில்ங்கிறது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் இது சொல்லுது. ஓகே, நீங்க தான் சொல்லணும் ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த கேரக்டர் பாருங்க, பிளஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்னது, கர்லி பிரேஸ். ஸோ கர்லி பிரேஸ்ல நீங்க ஒரு வேல்யூ மட்டும் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் மினிமம் வேல்யூ. மினிமம் இத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. கமா செகண்ட் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா, ஸோ நான் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் 2,10 சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டரோட லென்த் மினிமம் எவ்வளோ இருக்கணும், 2 இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்கணும், 10 தான் இருக்கும். நான் அந்த இடத்துல 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மினிமம் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் என்ன பண்ணல நம்ம சொல்லலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளமே கிடையாது, எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ரேஞ்சை வந்து நான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன யூஸ் பண்றோம், கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து மினிமம் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச். இது வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பத்தி சொல்றது, செட் ஆஃப் கேரக்டர்ஸோட லென்த்தை பத்தி சொல்றது. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வைல்ட் கார்டு. வைல்ட் கார்டு அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாட். ஸோ வைல்ட் கார்டு அப்படின்னாலே மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனல் ஒன். ஓகே, இந்த இடத்துல என்னன்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன, டாட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, ஓகே ஓகே சரி ஓகே, கொஞ்சம் மட்டும் க்ளோஸ் பண்ணி, இல்ல இருக்கட்டும், டோர் மட்டும் லைட்டா க்ளோஸ் பண்ணி போதும். ஓகே, ஸோ வைல்ட் கார்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ரெப்ரஸன்டேஷன் யூஸ் பண்றோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல டாட். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த டாட் சிம்பிள் கேன் டேக்ஸ் பிளேஸ் எனி அதர் சிம்பிள்ஸ். இந்த இடத்துல என்னனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன, இந்த டாட். ஓகே, தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் வைல்ட் கார்டு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல போயிட்டு நீங்க டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வச்சீங்க அப்படின்னா will tell the computer that any characters can be used any number of times. இந்த இடத்துல இந்த டாட் இடத்துல என்ன வரலாம், என்ன கேரக்டர்ஸ்னாலும் இந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன, வைல்ட் கார்டு. ஓகே, இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, என்ன கேரக்டர்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன, வைல்ட் கார்டு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ புரியுதா என்னெல்லாம் பார்த்தோம், பிளஸ் பார்த்தோம், கர்லி பிரேஸ் பார்த்துருக்கோம், டாட் பார்த்தோம். ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல கொஸ்டின் மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, இந்த இடத்துல மேபி இப்படி ஒரு கேரக்டர் வரலாம் இல்ல வராம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன, இந்த கொஸ்டின் மார்க். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம இப்போ ஃபைல் அப்லோட்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நம்மளோட விண்டோஸ் வந்து 10 அண்ட் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா டிஓசி எக்ஸ்ஆர் ஃபைல் டைப். அதுக்கு பிலோ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், விண்டோஸ் 7லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் டைப் என்னவா தான் இருக்கும், டிஓசியாக தான் இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து டிஓசியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பாதியோட ஃபைல் என்னவா இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கலாம், டிஓசி எக்ஸா இருக்கலாம், பாதி பேருக்கு என்னவா இருக்கலாம், டிஓசியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல விச் மீன்ஸ் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா என்ன இருக்கணும், டிஓசின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். பட் டிஓசிக்கு அப்புறம் என்ன இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னனாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்கேன், நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். எய்தர் டிஓசி வரைக்கும் கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், அவங்க வந்து ஜேபகோ இல்லை வீடியோ ஃபைல் என்ன பண்ணிடக்கூடாது, அப்லோட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ டாக்குமெண்ட் ஃபைல தான் நான் அப்லோட் பண்ண போறேன், டாக்குமெண்ட் ஃபைல் தான் யூசர் இருந்து வாங்க போறேன், இவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த ஃபைலும் டாக்குமெண்டா தான் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு டிஓசி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன ஆட் பண்ணிடுறேன், கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா மீனிங் என்ன, ஆப்ஷனல். ஸோ டிஓசிங்கிறது கண்டிப்பா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன கேரக்டர்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் கொஸ்டின் மார்க். ஓகேவா, ரைட். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல த கேரட் சிம்பிள். ஓகேவா, ஆல்ரெடி இமெயில் ஐடியில நான் காமிச்சிருக்கேன் என்ன இருந்தது, ஒரு கேரட் சிம்பிள் இருந்தது. அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க, செட்டிங் பொசிஷன் ஃபார் த மேட்ச். அப்படின்னா இட் டெல்ஸ் த கம்ப்யூட்டர் தட் த மேட்ச் மஸ்ட் ஸ்டார்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆர் லைன். உங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், கேரட் சிம்பிள். விச் மீன்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல உங்களோட பேட்டர்ன், அந்த டேட்டா இந்த பேட்டர்ன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், இந்த கேரட் சிம்பிள். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல கேரக்டர் டீனா மீனிங் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டிஜிட்ஸ் ஒன்லி. ஓகே, டபிள்யூனான்னு சொல்லி பார்த்தோம், சாரி ஜீனான்னு சொல்லி பார்த்தோம் குளோபல், ஐனா கேஸ் இன்ஸ்டன்சிட்டி, டி ஃபார் டிஜிட்ஸ் ஒன்லி, நம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண போகுது, அக்செப்ட் பண்ண போகுது. அப்போ இப்போ சொல்லுங்க டீனா என்ன, டிஜிட்ஸ் ஒன்லி. நான் ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ள போயிட்டு 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னா மீனிங் என்ன, மினிமம் 3 டிஜிட்ஸ் இந்த இடத்துல இருக்கணும். இப்ப பாருங்க ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று, சாரி ஒரு கேரட் சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க வாங்குற டெக்ஸ்ட், நீங்க வாங்குற ஸ்ட்ரிங் மஸ்ட் பி ஸ்டார்ட் வித் 3 டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். புரியுதா? ஓகே, அப்ப இதோட அவுட்புட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்ல சம்திங் வேற ஏதோ நம்பர், எனி 3 டிஜிட்ஸ் தான் என்ன இருக்கணும், இது ஸ்டார்டே ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ கேரட் சிம்பிள் அப்படிங்கிற வச்சுக்கோங்க, உங்களோட பேட்டர்ன், உங்களோட ஸ்ட்ரிங், உங்களோட டேட்டா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன யூஸ் பண்றோம், கேரட் சிம்பிள். ஓகேவா, ரைட். அதே மாதிரியே டாலர், இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அது மாதிரி இப்படிதான் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், டாலர் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ சொல்லியிருக்கும் பாருங்க, it tells the computer that the match must occur the end of the string. ஓகே, உங்களோட ஸ்ட்ரிங் எண்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன யூஸ் பண்றோம், டாலர். ஓகே, ஸோ இங்க பாருங்க இது அப்படியே ஆப்போசிட், நான் இங்க போட்டதுக்கு பதிலா இங்க போட்டிருக்கேன். அப்படின்னா மீனிங் என்ன, உங்க ஸ்ட்ரிங் எப்படி எண்ட் ஆகணும், 3 டிஜிட்ஸ் வச்சுதான் என்ன ஆகணும், எண்டே ஆகணும். ஓகே, ஸோ இப்படி போட்டோம்னா 3 டிஜிட் வச்சு தான் என்ன ஆகணும், ஸ்டார்ட் ஆகும். இப்படி போட்டோம் அப்படின்னா 3 டிஜிட் வச்சு தான் என்ன ஆகணும், எண்ட் ஆகும். முன்னாடி ஒரு ஐஃபன் இருக்கு பாருங்க, அப்படின்னா ஐஃபன் 3 டிஜிட்ஸ் வச்சு தான் என்ன ஆகணும், எனக்கு எண்டே ஆகணும். அப்ப நான் யூசர் இருந்து வாங்க போற டேட்டா இப்படி தான் இருக்க போகுது எண்டில். ஓகேவா, இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணாது. அதை யாரும் அக்செப்ட் பண்ணமா, அது எப்படி அக்செப்ட் பண்ணுது பண்ணலங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை நம்ம தான் வேலிடேட் பண்ணணும். யூசரோட டேட்டா வாங்கி இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுவே சொல்லும் மேட்ச் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேட்சிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போறோம். எப்படி யூசரோட டேட்டா வந்து எடுத்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு அகேன்ஸ்டா நீங்க சொல்றீங்க அப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும், அப்படிதான் எண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, பட் யார் இது நமக்கு பண்ணி கொடுக்க போறது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல யார் பண்ணி கொடுக்க போறாங்க, மேட்சிங்கிற மெத்தட் தான். ஓகேவா, இனிமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ சிம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, கொஞ்சம் கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டி பார்த்தோம் அண்ட் ஜி ஐலாம் பார்த்துருந்தோம்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல லோவர் கேஸ் எஸ் அப்படின்னா மேட்சஸ் எனி ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். ஓகே, இங்கே ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல நீங்க லோவர் கேஸ் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரலாம்.
ஓகே, அது ஒரு ஸ்பேஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டேப் ஸ்பேஸா இருக்கலாம். பட் டெஃபினட்டா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அது ஒரு சிங்கிள் ஸ்பேஸா இருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் ஸ்பேசஸா இருக்கலாம். ஓகே, ஸோ லோவர் கேஸ் எஸ்னா அப்படின்னா மீனிங் என்ன, ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ்ங்கிறது எம்டி ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஓகே, அதே இது அப்பர் கேஸ் எஸ் அப்படின்னா இதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, லோவர் கேஸ்ல என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்ன அப்பர் கேஸ். அப்படின்னா அப்பர் கேஸ் எஸ்னா என்ன, அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, ஸ்பேஸே இருக்கக்கூடாது, எம்டி ஸ்பேஸே இருக்கக்கூடாது. அப்ப ரெகுலர் எங்கேயா நீங்க அப்பர் கேஸ் எஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, அப்பர் சரி ஸ்பேஸே வரக்கூடாது. ஓகே, சரி. லோவர் கேஸ்ல ஆல்ரெடி டீனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டீனா என்ன, டிஜிட்ஸ். ஓகே, அதே இது அப்பர் கேஸ் டி அப்படின்னா நான் டிஜிட் கேரக்டர்ஸ். அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, டிஜிட்ஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அப்பர் கேஸ் டி. ஓகே, லோவர் கேஸ் டபிள்யூ அப்படின்னா மேட்சஸ் எனி வேட் கேரக்டர்ஸ். அந்த இடத்துல என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், பட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா என்ன டபிள்யூ, லோவர் கேஸ் டபிள்யூ. இதே இது அப்பர் கேஸ் டபிள்யூன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் வேட் கேரக்டர்ஸோ இல்லாட்டி நம்பர்ஸோ இருக்கக்கூடாது. அதை தாண்டி எந்த ஒரு சிம்பிள்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா என்ன அப்பர் கேஸ் டபிள்யூ. ஓகேவா, சொல்றீங்களா? இப்போ ஒவ்வொரு கேரக்டரா சொல்லலாமா? சரி, என்னென்ன கேரக்டர்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. என்ன பார்த்தோம், பிளஸ் பார்த்தோம். பிளஸ்னா என்ன பண்ணும், பிளஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன கேரக்டர் சொல்லியிருக்கீங்களோ அது ப்ளீஸ் ஒரு டைம். அடுத்து என்ன பார்த்தோம், கர்லி பிரேஸ். சோ கர்லி பிரேஸ் அப்படிங்கறத சொல்லுது ஸ்டார்டிங் நம்பர் ஒரு நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னா அது எதை சொல்லுது, மினிமம் கேரக்டர்ஸ் டைம். கமா போட்டு இன்னொரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் கேரக்டர். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம், வைல்ட் கார்டு அப்படின்னா அந்த இடத்துல என்ன கேரக்டர்ஸ்னாலும் வரலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, அந்த இடத்துல என்ன கேரக்டர்ஸ்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன டாட். அடுத்து கொஸ்டின் மார்க், ஆப்ஷனல். சோ அது அந்த கொஸ்டின் மார்க் முன்னாடி இருக்கிறது அந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம் அப்படின்னா என்ன கேரக்டர்னாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன கொஸ்டின் மார்க். சோ அதுக்கு அடுத்து கேரட் சிம்பல். ஓகே, என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்ட்ரிங் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கேரட் சிம்பல். ஓகே, அடுத்து டாலர். என்ன பார்த்தோம், இதான் என்ன ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டாலர் யூஸ் பண்றோம். ஓகேவா, சோ அடுத்து கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜி அப்படிங்கிறது ஐங்கிறது, ஓகே, டபிள்யூ அப்படிங்கிறது வேட், ஒன்லி வேட்ஸ் அண்ட் நியூமரிக் மட்டும்தான். லோவர் கேஸ் டபிள்யூ. அப்பர் கேஸ் டபிள்யூங்கிறது நான் வேட்ஸ். ஓகே, நான் வேட்ஸ் அண்ட் நியூமரிக். நியூமரிக் இருக்கக்கூடாது, கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னாலே என்னதான் வரப்போகுது, சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, லோவர் கேஸ் எஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்பேஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டாப் ஸ்பேஸா கூட இருக்கலாம், மல்டிபிள் ஸ்பேஸா கூட இருக்கலாம். அப்பர் கேஸ் எஸ்ங்கிறது ஸ்பேஸ் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம், டிங்கிறது அப்பர் கேஸ் டிங்கிறது நான் டிஜிட்ஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதை தாண்டி என்னன்னாலும் வரலாம். ஓகே, இப்போ நீங்களே வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது அப்படிங்கறத பார்த்தாலே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த கேரக்டர்ஸ் வச்சு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோன்னே உங்களால சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்கோம், கேரக்டர் சொல்லியிருக்கோம். அப்படின்னா மீனிங் என்ன, ஸ்ட்ரிங் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸ் க்ளோஸோட சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு தான் என்ன ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த சீரியல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன சொல்லியிருக்கும் பாருங்க, லோவர் கேஸ் ஏ டு இசட் டேட்டா இருக்கலாம், அப்பர் கேஸ் ஏ டு இசட் டேட்டா இருக்கலாம். ஓகே, இமெயில் ஐடி நம்ம என்டர் பண்றோம்ல, அது கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா, இமெயில் ஐடி கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா, கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, கேஸ் இன்சென்சிட்டிவ். உங்களுக்கு நீங்களே உங்களோட இமெயில் ஐடியா அப்பர் கேஸ்ல கொடுத்து பாருங்க, மெயில் வரும். ஓகேவா, சோ இமெயில் ஐடி என்ன கிடையாது, கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்க யாருக்காவது வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட இமெயில் ஐடி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் டைப் பண்ணும்போது அப்பர் கேஸ்ல தான் என்ன ஆகும் போகும்.
போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி மெசேஜ் அனுப்பியோ அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஈங்கிறது அப்பர் கேஸ் இல்ல லோவர் கேஸ்ல போட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. லோவர் கேஸ்ல போட்டாலும் போகும், அப்பர் கேஸ்ல போட்டாலும் என்ன ஆகும் போகும். இமெயில் ஐடி அப்படிங்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேவா? நீங்க அப்பர் கேஸ்ல எழுதி கொடுத்தாலும் அது என்ன ஆகும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ரைட். நிறைய ஃபார்ம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ்ல தான் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்ப இமெயில் ஐடி நீங்க எப்படி தான் எழுதி ஆகும் அப்பர் கேஸ் தான் எழுதணும். அப்ப அந்த இமெயில் ஐடி தானே அவங்க அனுப்புவாங்க, மெயில் வரதான் செய்யும். ஓகே ரைட். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்றது வந்து என்ன இந்த சீரீஸ்ல இருக்கலாம், அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் A to Z அப்பர் கேஸ் A to Z. நான் இந்த இடத்துல போயிட்டு லோவர் கேஸ் A to I அப்பர் கேஸ் A to I சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். A to I வரைக்கும் மட்டும்தான் கேரக்டர் எடுத்துக்கணும். JKLM எல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாது, அது எடுத்துக்கிறாது. ஓகேவா? பட் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் A to Z சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கலாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே 0 to 9 தான் நம்பர் வரப்போகுது. ஓகே 0 to 9 எந்த நம்பர்ஸ்லாம் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், ஐஃபன் இருக்கலாம், டாட்னா மீனிங் என்ன, வைல்ட் கார்டு. என்ன சிம்பிள்ஸ்னாலும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க முடியும், நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே அதுக்கடுத்து ஒரு டாலர் இருக்கு. டாலர்னா மீனிங் என்ன, இதுதான் எண்ட் ஆகணும். ஓகே இந்த சீரியல்ல தான் உங்களோட ஸ்ட்ரிங் என்ன ஆகணும், எண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட் இந்த சீரியல்ல தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் இருக்கு. பிளஸ் எதுக்கு பார்த்தோம், பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரிசீடிங் கேரக்டர் அட்லீஸ்ட் 1 or more டைம் என்ன ஆயிருக்கணும், ரிப்பீட் ஆயிருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த அட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சீரியல்ல என்ன இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அப்படிதானே? அட்டுக்கு முன்னாடி ஏதாவது சம் ஸ்ட்ரிங் இருக்கணும்ல, அதான் நீங்க பார்த்தோம். அட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், சம் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல வந்து லோவர் கேஸ் A to Z 0 to 9 நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் எதுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த செட். இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன இந்த கேரக்டர். அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும்னா டெஃபினட்டா ஒரு அட் சிம்பிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், அட்டு கொடுத்துருக்கோம். அட்டுக்கு அடுத்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் 0 to A to Z நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐஃபன் டாட் என்ன சிம்பிள்ஸ்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் பிளஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொண்டு சொல்லி இருக்கிற அந்த ப்ரிசீடிங் கேரக்டர்ஸ் 1 or more டைம்ஸ் என்ன இருக்கணும், இப்படி அட்லீஸ்ட் ஒரு டைமாவது இருக்கணும் அப்படிங்கிறதான பிளஸ். ஓகே ஸோ எத்தனை டைம் இருக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கலாம், இட்ஸ் மீன்ஸ் எவ்வளோ கேரக்டர்ஸ் நம்பர்ஸ்னால இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன இருக்கணும், இந்த இடத்துல டாட் இருக்கும். அப்போ இது முடிஞ்சு இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சு இப்போ டாட் வச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்குறோம், டாட்டுக்கு அப்புறம் பார்க்குறோம் அந்த ஸ்ட்ரிங். பாருங்க அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா டாலர் போட்டிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன, இதெல்லாம் என்ன ஆகணும், எண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் லோவர் கேஸ் A to Z அப்பர் கேஸ் A to Z எந்த நம்பர்ஸும் வரக்கூடாது, எந்த சிம்பிள்ஸும் வரக்கூடாது, ஜஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும். எங்கேயாவது இமெயிலோடைய எக்ஸ்டென்ஷன்ல நீங்க நம்பர் பார்த்துருப்பீங்களா, கிடையாது, gmail.com. ஓகே ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா ரைட். அதுவும் பக்கத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மீனிங் என்ன, ஸோ இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸோட லென்த் மினிமம் எவ்வளவு இருக்கணும், 2வது இருக்கும். டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எங்கேயுமே என்ன ஆகாது, ஒரு எக்ஸ்டென்ஷன் முடியாது. டாட் இன்னும் வேணா முடியும். அப்ப மினிமம் எத்தனை கேரக்டர்ஸ் தேவைப்படுது, 2 கேரக்டர்ஸ் மேக்சிமம். நம்ம சொல்றதுதான் அந்த இடத்துல. நான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு 12 தாண்டி போகாது அப்படிங்கிறனால 12 சொல்லியிருக்கேன். இல்ல ஒரு டொமைன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க மாத்துறதுதான், இது நம்ம எழுதுறது தானே, மாத்தணும்னா மாத்திக்கலாம் நீங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி டேட்டா தான் இது என்ன பண்ணும், உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டாலர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பாருங்க இந்த இமெயில் ஐடியோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்மளால என்ன பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளவு தூரத்தையும் நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப பெருசாலாம் இது பண்ணிக்க வேண்டாம், கொடுத்துக்க வேண்டாம். நெட்ல இருந்து நீங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கவும் முடியும், உங்களுக்கு தேவையான ரூலை பேஸ் பண்ணி கிரியேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே அப்ப இருக்கிறத நான் பண்ணிட்டேன் பார்த்து என்னால சொல்ல முடியுது. பட் இதை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம், உங்களால கிரியேட் பண்ண முடியாது, யாராலையும் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது எக்ஸாக்டா. ஸோ நெட்ல போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இப்படி ஒரு டேட்டாவே ஜென்ரேட் ஆகி கிடைச்சிரும். உங்களுக்கு தேவையான ரூலை மட்டும் நீங்க செக் பண்ணி விட்டுட்டு ஜென்ரேட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும், ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ புரியுதா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்? சரி, இதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பாக்குறது, வேலிடேட் பண்ணி பாக்குறத நாளை கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ உங்களோட எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் ப்ராக்டிகல் ஒன்று கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதில் யூசர் நேம் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டா? ஸோ இதுலயே இப்போ இந்த யூசர் நேம் செக் எப்படி பண்ணீங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவா செக் பண்ணீங்க கரெக்டா? இப்போ எப்படி செக் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா கேஸ் இன்சென்சிட்டிவா சர்ச் பண்ண போறீங்க.
ஓகே, ஸோ இதை போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா இது கேஸ் சென்சிட்டிவ் ஆல்ரெடி நீங்க பண்ணியிருப்பீங்க. இண்டெக்ஸ் ஆஃப் செக் பண்ணுங்க. இது வந்து எப்படி செக் பண்ண போறோம்? கேஸ் இன்சென்சிட்டிவா செக் பண்ண போறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க இண்டெக்ஸ் ஆஃப்ல வச்சு பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரிங் இதுதான். ஓகே, இதானே உங்க ஸ்ட்ரிங், இதானே உங்க ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இதில் தானே போய் சர்ச் பண்ணி பார்க்க போறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுல போய் நீங்க சர்ச் பண்ணும்போது யுவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிற வேல்யூ வந்து எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள்ல தான் வரும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வேர் யூ நேம் சொல்லிட்டு நான் வேல்யூ எடுத்து வச்சிருந்திருப்பேன். என்னது? இந்த பாக்ஸ்ல என்ன என்டர் பண்ணியிருந்தாங்களோ அந்த வேல்யூ நீங்க டாக்குமெண்ட் டாட் கெட் ஐடி போட்டு எடுத்து வச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா கேஸ் இன்சென்டிவா சர்ச் பண்ணணும்ல. ஓகே, அப்போ நான் இதுக்குள்ள போய் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் அந்த டபுள் ஸ்லாஷ்குள்ள போயிட்டு என்னோட வேல்யூ என்ன? கோபி. அது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? யூ நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல யூ நேம் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இந்த எக்ஸசைஸே எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட்ஸ்குள்ள ஓகே ஜாவா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிளை பாஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறத இன்டர்நெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஓகேயா? நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க டெக்னிக்கலா என்ன தேடினாலும் சரி உங்களுக்கு ரிசல்ட் எதுல வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதுல வரும்? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல. அதுல நிறைய பேர் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த சொல்யூஷன் வந்து பெட்டரா இருந்துச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு நிறைய பேர் ஓட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓட்ஸும் உங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னால நானே காமிச்சிடுறேன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லாம நம்மளால டெவலப்மெண்டே பண்ண முடியாது. ஓகேவா? அதுல பார்த்து டவுட்ஸ் வர்றது அதுல பார்த்து கிளியர் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். நீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியலன்னு நெட்ல தேடுறீங்க அப்படின்னா அதுல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வந்து கூகுள் ரிசல்ட்ல வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு போங்க. ஓகேவா? அதுல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுல நிறைய பேர் நான் இப்படி பண்ணேன் எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் இப்படி பண்ணேன் ஒர்க் ஆச்சு, நான் இப்படி பண்ணேன் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க சப்மிட் பண்ண ரிசல்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய பேர் ஓட் பண்ணியிருப்பாங்க. இதை நான் ட்ரை பண்ணேன், இது எனக்கு ஒர்க் ஆச்சு, இதை நான் ட்ரை பண்ணேன், இது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாரோட ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஓட்டா இருக்கோ அதை ரீட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஷூட் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா அதை அப்ளை பண்ணுங்க. அது முடியல அப்படின்னா அடுத்த ஓட்டை என்ன பண்ணுங்க? அப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, இங்கே நானே காமிக்கிற பாருங்க. JavaScript வேரியபிள் இன் எதுல யூஸ் பண்ண போறோம்? ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, சப்போர்ட் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன வெப்சைட் வருது? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஓகே, சோ இதை கிளிக் பண்ணுங்க. புது டேப்ல என்ன பண்ணுங்க? இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு இத்தனை பேர் 26,000 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த ஆன்சர் தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? இது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது 2286 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா போனோம் அப்படின்னா 263. இது எல்லாமே ஒர்க் ஆக தான் செய்யும். பட் இதுதான் எஃபிஷியன்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. இதுவே எல்லாருக்கும் என்ன ஆயிடுமா? ஒர்க் ஆயிடும். இந்த எக்ஸசைஸே எதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சர்ச் எல்லாம் பார்த்துட்டோம். கரெக்டா? அது பண்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டு ஐ கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம். பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான இந்த வேல்யூ வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? யூநேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப யூநேம் அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள பாஸ் பண்ணணும். நீங்க இப்படி பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யூநேம்னு வேரியபிள் எடுக்காது. யூநேம்ங்கிறதே ஸ்ட்ரிங்கா எடுத்துட்டு போய் தேடிட்டு இருக்கும். புரியுதுல? இப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கோபின்னு இதுக்குள்ள தானே கொடுத்தோம். அப்ப இது என்ன பண்ணணும்னா அப்படி இதுக்குள்ள என்ன கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ தான் போய் தேடிட்டு இருக்கும். அதுக்கு தெரியாது இது வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுதான் அது. இதை எடுத்து இந்த ரீப்ளேஸ் மெத்தட் இருக்கு. அதுக்கு பதிலாக நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க? சர்ச் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, இதுவும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இது பண்ணிடலாம்ல. ஓகே, கேஸ் இன்ஸ்டன்ஸை சர்ச் பண்றது. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, அடுத்து 3. Find and replace. Okay, so once again என்ன பண்ணிருங்க? உங்களோட ஸ்ட்ரிங் என்னவோ அதை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரே ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. ஸ்ட்ரிங் 1, ஸ்ட்ரிங் 2, ஸ்ட்ரிங் 3 சொல்லிட்டு 3 ஸ்ட்ரிங் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3ஆவது ஸ்ட்ரிங்கு நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக்காக என்ன வந்திருக்கும்? இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும். எரர் வரதான் செய்யும். அந்த எரர் நீங்க தான் சால்வ் பண்ணணும். இங்கே வராது. டிஃபால்ட்டாக எடுத்து போட்டோன்னே என்ன ஆகாது? வராது. ஒரு எரர் வரும். கன்சோல்ல போங்க, என்ன எரர் பாருங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் நெட்ல பாருங்க, எடுத்து போட்டு பண்ணுங்க.
புரியுதுல? யாராவது பண்ணியிருக்கீங்களா இது? இன்னும் பண்ணலையா? எப்போ பண்ண போறீங்க? எரர் வரும், எரர் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரிங்கு. அதை ப்ரோக்ராமேட்டிக்காக நான் இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, கீழே வந்து ஒரு பட்டன். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாதிரி இருக்கும். இது உங்களோட ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்ல நீங்க என்ன ஃபைண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் இங்க சொல்லணும். ஓகே, இங்க என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லணும். இப்போ இதில் போயிட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கீழே இந்த அருணுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிட்டு வரணும்? பாலா ரீப்ளேஸ் ஆகிட்டு வரணும். இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே, பட் அது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது. கீழே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் வச்சு. ஓகே, 2 செக் பாக்ஸ் வச்சுக்கோங்க. பக்கத்தில் கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பக்கத்துல இன்னொரு செக் பாக்ஸ் வச்சுக்கோங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மேட்ச். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் யூஐ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் போயிட்டு நான் அருண் அண்ட் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே செக் பண்ணாம பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அருண்ல போயிட்டு என்ன ரிப்ளேஸ் ஆகணும்? பாலா ரிப்ளேஸ் ஆகணும். அதே கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நான் ரீப்ளேஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த அருண் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் அதுல போயிட்டு என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்கணும்? பாலா ரீப்ளேஸ் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தா கூட என்ன ஆகணும்? பாலா போயிட்டு ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ அதே இது நான் குளோபல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேஸ் இன்சென்சிட்டிவா குளோபலா இந்த அருண் எத்தனை இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலயும் என்ன ரீப்ளேஸ் ஆகணும்? பாலா ரீப்ளேஸ் ஆகணும். கீழே அதோட வேல்யூ என்ன ஆகணும்? டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இந்த அதுக்கு நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த செக் பாக்ஸ் செக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? நீங்க செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? இதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதணும். செக் பாக்ஸ் செக் ஆயிருந்ததுன்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். இந்த செக் பாக்ஸ் செக் ஆயிருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பாக்ஸ் செக் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த செக் பாக்ஸ் ஐடி போடுறீங்கல்ல டாட் செக்டு அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுங்க? கால் பண்ணுங்க. ஓகேவா? செக் ஆயிருந்ததுன்னா அதுல ட்ரூன்னு வரும். செக் ஆகலைன்னா என்ன வரும்? ஃபால்ஸ்னு வரும். அப்போ இந்த செக் பாக்ஸை கண்டுபிடிச்சி அதுல வேல்யூ ட்ரூன்னு வந்தது அப்படின்னா அதுல கேஸ் இன்சென்சிட்டிவ் என்ன பண்ணணும்? நீங்க ஆட் பண்ணி விடணும். இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணும்போது அதுல வேல்யூ ட்ரூன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா குளோபல் மேட்ச் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி விடணும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள வேல்யூ வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஃபைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க ஸ்லாஷ்குள்ள தான் இந்த ஃபைண்டோட வேல்யூ கொடுப்பீங்க. அப்போ மறுபடியும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை எப்படி பாஸ் பண்றதுன்னு தெரியணும். அதுக்கு இங்கே சொல்யூஷன் இங்கே இருக்கு. அவங்களே இந்த ரீப்ளேஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபைண்ட், இது என்னது? ரீப்ளேஸ். ஸோ ஃபைண்ட் அவங்க டைரக்டா ஸ்லாஷ் போட்டு கொடுக்காம மேலே என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஸோ எக்ஸசைஸே எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்ல ப்ராப்பரா சர்ச் பண்ணி நெட்ல கிடைக்கிற ஆன்சரை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வர்ற ரிசல்ட்ஸை காமிச்சு எடுத்து உங்களால பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த ப்ராக்டிக்கலு. ஓகே, ஸோ பண்ணிட்டு வாங்க. கோட் ரிவ்யூ இருக்கும், ட்ரை பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் இன்னும் அவங்ககிட்ட இருந்து வீடியோஸே வரல, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே கோட் ரிவ்யூவில் பண்ணல அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகே, லீவ் போட்டாலும் சரி, என்னைக்கு கிளாஸ் வராங்களோ அன்னைக்கு அந்த கோட் ரிவ்யூ இருக்கும். ஓகேவா? அதனால அன்னைக்கு நாள் லீவ் போட்டுடலாம் அப்படின்னா பிளான் பண்ணாதீங்க, அதெல்லாம் முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ கொடுக்குற ப்ராக்டிக்கலை பண்ணி முடிச்சிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. Thank you, sir.